ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டைம் தி சீரீஸ் எபிசோட் 9. எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் கிறிஷ் அப்படியே வந்துக்கிட்டு இருக்க, அங்கே பூவும் நம்ம ஃபார்மும் அவனோட ரூம்லேருந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னோடய திங்ஸ்லாம் இங்கே ரூமில் இருந்தது, அதை எடுக்கலாம் தான் நானும் பூவும் வந்தோன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி எதுவுமே பேசாமல் கிறிஷ் இருக்கான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு சொல்ல, உடனே பூ நீ அவன்கிட்ட போய் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அவனும் போகிறான். அதாவது கிறிஷும் ஃபார்மும் தனியாக போய் நிற்க, நீயாக தான் என்னை இங்கேருந்து போக சொன்ன, நீ ஏன் அப்படி என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, நான் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணுன்னு தான் இங்கே நான் வந்தேன். நீ என் கண்ணு முன்னாடியே இறந்து போனேன், அதை எப்படியாவது மாற்றணும்னு நினச்சேன். இப்போ நான் செத்து போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கிறிஷ் கேட்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அந்த வலினா என்னென்னு தெரியுமா? ஒருத்தர் நம்ம லவ் பண்ணுறவங்க நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போனால் அதை பார்க்கும்போது அதை அனுபவிச்சாதான் அந்த வலி உனக்கு புரியும். உனக்கு எப்பயுமே புரியாது. நீ என்னை விட்டு போகணும்னு சொல்கிற, ஆனால் உன்னை விட்டு என்னால் சத்தியமாக இருக்கவே முடியாது. உன் கூடவே எப்பயுமே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ சொல்லு, நான் உன் கூடயே இருந்துடுறேன்னு சொல்ல, அதுக்கு எதுவுமே பேசாமல் கிறிஷ் அமைதியாக இருக்கான். நீ வேணும்னு தான் இப்படி சொன்னேன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ புரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஃபார்ம் பக்கத்தில் உட்காரான். ஃபார்மோட கையை பிடிச்சிட்டு கிறிஷுன்னு சொல்கிறான், எனக்கும் நீ இல்லாமல் இருக்க முடியல தான், நான் எல்லாத்தையும் மாற்றணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படின்னு தெரியலன்னு சொல்ல, நீ என் கூடவே இரு, எப்பயுமே என் பக்கத்துலேயே இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கிறிஷ் சொல்ல, உடனே ரெண்டு பேரும் அப்படியே சமாதானம் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பூக்கிட்ட பேசலான்னு திரும்ப அங்கே பூ நின்றுட்டு இருக்கதை பார்த்து பார்க்கும் பையும் வராங்க. பூ, இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யாரை கூப்பிட வந்தீங்க? நானும் ஃபார்மோட திங்ஸ்லாம் இங்கே இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, அப்படியா, ஃபார்மை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சா? ஆல்ரெடி ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ அந்த பக்கம் பார்க்க, ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. எல்லாம் பேசிட்டியா, முடிஞ்சுதா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபார்ம் டக்குன்னு அவன் ட்ராலியை போடுங்கிறான். சாரி பூ, என்னால் உங்கள் கூட இப்போதைக்கு வர முடியாது, ஆனால் ஒன்று, உங்களை மைண்டில் நான் வச்சுருக்கேன், எப்பயுமே கண்டிப்பாக உங்கள் கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, நீ உனக்கு வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாத. நல்ல வாய்ப்பெல்லாம் அடிக்கடி வராது, வரும்போது மிஸ் பண்ணிட்டா திரும்ப கிடைக்காது. உன்னை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வருவேன், என் மேலே கன்சர்ன் வச்சிருக்கவங்கள கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன், இன்றைக்கி என்னால் வர முடியல அவ்வளோதான ஃபார்ம் சொல்ல, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லி பூ அந்த பக்கம் போக, அப்பா ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ரூம்குள்ளே வரும்போதே அப்படியே பார்க் அங்கே இருக்க பையோவை பார்த்துட்டே வரான். எப்படியும் என் ஃப்ரெண்டு செட் ஆகிட்டான், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆமாம்ல, அப்போ நம்மளும் ஓகே அவங்களும் ஓகே அப்படித்தானேன்னு சொல்லி பார்க் அப்படியே பையு கிட்டே போக, இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் கேட்குற, நீ போய் லாண்ட்ரியில் துணி போட வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் போய் போடுன்னு சொல்ல, எனது வீட்டு வேலை பார்க்க சொல்கிற என்ன? ஆமாம் போய் பாருன்னு சொல்ல, சரி ஓகே நான் பார்க்குறேன், உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு பார்க்க சொல்ல, அப்படியே அங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் அப்படியே கழுவி வச்சிரு. என்னது பாத்திரம் கழுவணுமா? ஆமாம், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, உனக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்குது. பெரிய ரிவார்டா? உண்மையாகவே பெரிய ரிவார்டா? ஆமாம், முடிச்சுட்டு வா தரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன், மறந்துடாதடா பெரிய ரிவார்டு தரேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க் அப்படியே அந்த வாக் பண்ண போயிடுறான். பயு லேப்டாப்பில் ஏதோ பிஸியாக ஏதோ பார்த்துட்டே இருக்க, சேம் டைம் ஃபார்மையும் கிறிஷியும் தான் காட்டுறாங்க. எப்படியோ நீ எனக்கு கிடச்சிட்ட, இதுவே போதும், என்னோடய லைஃப்பில் நீ என் கூட இருந்தது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம், என்னால் மறக்கவே முடியாது இந்த நாளெல்லாம், நீ என் கூட திரும்ப வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக கிறிஷ் பேசிகிட்டே இருக்கான். ஃபார்மும் சொல்கிறான், நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ என் கூட எப்பயுமே இருக்க, ஐ லவ் யூ, நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன், உனக்காக எது வேணாலும் நான் இழப்பேன்னு ரெண்டு பேரும் அப்படியே டைலாக்லாம் பேசி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வர, ஆனால் கிஸ் பண்ணல, நீ ரொம்ப நாட்டி ஏமாத்துறடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. சேம் டைம் அடுத்து இங்கே பயு ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, யாரோ வர மாதிரி இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா நிற்கிறாங்க. அம்மாவை பார்த்தோன்னே பையுக்கு ஷாக் ஆகிடுது. அம்மா என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறீங்களா? ப்ளீஸ்மா வேணாம், எனக்கு இந்த மாதிரி தனியாக வாழணும்னு ஆசையாக இருக்குது, என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்பயுமே உங்கள் கூடயே என்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் வளர்ந்துட்டேம்மா, தனியாக என்னோடய லைஃப்பை நான் பார்த்து இங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க, இவங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோடய லைஃப்பை நானே பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா, நான் இங்கேயே இருக்கேன், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொல்ல, நீ இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும் நீ இங்கே இருக்கேன்னு, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல, அது நானும் பார்க்கும் எல்லாமே தெரியும், நானும் உன் வயசை கடந்து தான் வந்திருக்கேன், உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நான் உன்னை இப்போ எதுக்கு பார்க்க வந்தேன்னா, இங்கே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள்
யாரோ கிரே பிஸ்னஸை பற்றி வெளியே லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, எனக்கு தெரியுமா, அது வேறு யாரும் இல்லை, நான் தான் சொல்ல. ஐயோ நீயா, அப்போ நீ இங்கே இருக்க வேணாம், இதுக்கு மேலே நீ என் கூட வந்துருன்னு சொல்ல. இல்லைம்மா, இப்போ நான் இங்கே வந்தேன்னா உங்கள் கூட வந்துட்டேன்னா இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனை ஆகிடும், அதனால் நான் வரல. இங்கே என்னன்னு நான் பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேம்மா, ப்ளீஸ் விட்டுருங்கம்மா, நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல. சரி, எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு ஒரே பையன், உன்னை விட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்ல. வேணா 2-3 குழந்தைகளை அடாப்ட் பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்ல. அடாப்ட் பண்ணுறதா, உன்னோட தாங்க முடியல, இதில் அடாப் வேற, பேசாம இருன்னு சொல்லிட்டு அம்மா சரி ஓகேன்னு அந்த பக்கம் போக அப்படியே ஒரு மாதிரி உருன்னு பார்க் நின்றுருக்கான். வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு பார்க்கிட்ட போய் பயோ கேட்க, எல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் போயாச்சா? போயிட்டாங்க. ரொம்ப தான் அப்படின்னு சொல்ல. ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா? ஆமாம், கஸ்டமர்லாம் உன்னை பார்க்குறக்கு எதுக்கு இங்கே வராங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல. கஸ்டமருன்னு நினச்சிட்டாங்க அம்மாவை. அப்படியா, சரி இனிமேல் வரமாட்டாங்க, அவங்க வர வேணான்னு நான் சொல்லிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரிவார்ட் தரேன்னு சொன்னியே, பெரிய ரிவார்டு அது கொடுன்னு சொல்ல. அவன் கன்னத்தில் டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணுறான். அட பாவி, இதான் ரிவார்டா, இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி அப்படியே சார் மூவ் பண்ண அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பயு நடந்து வர அங்கே ஜில்லி நின்றுட்டுருக்கா. பையு, அம்மா உன்னை பார்க்க வந்த என்ன சொன்னாங்க? அம்மா கிட்டேண்ணா நீ இங்கே இருக்கனெல்லாம் சொல்லவே இல்லை, நான் சொல்லலைன்னு நீ நம்பு அப்படின்னு சொல்ல. எனக்கு உன் மேலே எல்லா நம்பிக்கையும் இருக்குது. அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சி தான் வந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா உன்னை திட்டவே இல்லையா? இல்லை, எதுவும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, விடு, நீ நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காதன்னு சொல்லிட்டு ஓகேன்னு பையு அந்த பக்கம் போக, அடுத்து அந்த ஜில்லி பொண்ணு சும்மா இல்லாமல் பாரில் ஒரு ஹோஸ்ட்டை கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த லேடி ஹோஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறா. நான் அப்ராடுக்கு படிக்க போகலான்னு இருக்கேன்னு சொல்ல. அப்படியா, சரி போயிட்டு வா, நான் இங்கேருந்து போனால் யாரும் மனசு கஷ்டப்படும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. இங்கெல்லாம் யார் மனசும் கஷ்டப்படாது, நீ போயிட்டு வா. சரி ஓகே, அப்போ நான் இப்போவே கிளம்புறேன், இதுக்கப்புறம் நான் திரும்பி இங்கே வரவே மாட்டேன்னு சொல்ல. உண்மையாகவே போறியா? ப்ளீஸ் போகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல. இப்போ ஒத்துக்கிறியா நீன்னு சொல்லி ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலி இவங்க லவ்வுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ராக் கொடுத்துருக்கலாம், ரொம்ப ஷார்ட்டாக இவங்க லவ்வை முடித்த மாதிரி இருக்குது. ஃபார்மும் கிறிஷும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபார்ம் சொல்கிறான், ஆல்மோஸ்ட் என் கண்ணு முன்னாடி நீ இறந்து போன தெரியுமான்னு சொல்ல. நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கியே, நான் உண்மையாகவே இறந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, எனக்கு என்னமோ நான் உயிரோடு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. டே, என் கண்ணு முன்னாடி தாண்டா நீ செத்து போனேன், நான் பார்த்தேன்டான்னு ஃபார்ம் சொல்கிறான். என்னால் நம்பவே முடியல. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா, உன் கூட எப்பயுமே ஒன்றா இருக்கணும்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். ஸோ உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மாற்றணும், அதுக்காக தான் வந்தேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் பாஸ்ட்டில் நீ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கியோ அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும், அப்போ தான் நீ செத்து போகிறதுலேருந்து உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்ல. இப்படி இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காத விடுன்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து நம்ம கிறிஷோட தங்கச்சி பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே விளையாண்டுட்டு இருக்க 2 பசங்க வராங்க. உன்னை கிறிஷ் பார்க்கணுன்னு சொன்னான், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல. அந்த பொண்ணும் ஐஸ்கிரீம் வாங்கி தராங்கன்னு சொல்லி அவங்க கூட போயிடுச்சு. ஃபார்ம் தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். என் பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சி தான் இந்த வாட்சை வச்சு நான் இங்கே வந்தேன். இந்த வாட்ச் அப்படியே நின்று போயிட்டா கூட நல்லாயிருக்கும். நான் என் ஃப்யூச்சருக்கு போக விருப்பமே இல்லை. இப்படியே இதே மாதிரி பாஸ்ட்லேயே நிம்மதியாக இருந்தால் போதும்னு தோணுதுன்னு மனசுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்க. இப்போ நீ என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, உன்னை யார் கொலை பண்ணாங்கன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை அது உன் பாஸாக தான் இருக்கும். என் பாஸ் எல்லாம் கிடையாது, என்னை கொலை பண்ணுறது நீ மட்டுமாக தான் இருக்கும். நீ விளையாடாத, நான் சீரியஸாக சொல்கிறேன். உன் பாஸ் அந்த பிளாக் பாஸு அவராக தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல. சரி ஓகே, எனக்கு பசிக்குது, நான் போகிறேன்னு சொல்ல. எதுக்கு இப்போ பேச்சு மாத்திரே, நீ என்னமோ பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லி பாம் புலம்பிகிட்டே இருக்கான். சேம் டைம் அந்த பாப்பாவை தூக்கிட்டு வந்தாங்களே, ஒரு காருக்குள்ளே தூக்கி போட அந்த பாப்பா அழுகுது. நான் வீட்டுக்கு போகிறேன், நான் கிறிஷை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு அழுக. அவனுக்கு 2 பேரும் ரொம்ப மிரட்டுறாங்க அந்த பாப்பாவை. இப்படியே கத்திக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளோதான், வாய் மூடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அடுத்து கிறிஷுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கோயா பாப்பாவை காணும், உன் பேர் சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல. அவன் என்னது என் பேர் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களான்னு பயமாக இருக்கான். அதுக்குள்ளே தங்கச்சியும் வந்து பேசுகிறா. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி கொடுன்னு அழுக. இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன். ஃபார்ம் என்னென்னு கேட்க, இந்த மாதிரி பாப்பா மிஸ்ஸிங்னு சொல்ல. சரி ஓகே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கிறிஷ் கிளம்புறான். நானும் உன் கூட வரேன். இல்லை, அது ரொம்ப ஆபத்து, நீ வர வேண்டாம் அப்படின்னு ஃபார்ம் கிட்ட சொல்ல. உனக்கு ஆபத்துன்னா அப்போ எனக்கு மட்டும் அது வேணாமா, நானும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன் கூட வருவேன்னு சொல்ல. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், பிடிவாதமாக தான் இருப்பேன், உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே கிறிஷ் போக கிறிஷை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக அங்கே ஃபார்மும் வரான். 2 பேர் அப்படி வேகமாக வந்துட்டு இருக்க. இங்கே நம்ம பார்க்கும் பையும் கொஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்க. தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி வேகமாக கிறிஷ் போகிறான். எங்கடா அவன் இவ்வளோ பதட்டமாக போகிறான்னு சொல்லி கேட்க, அதுவா முக்கியமாக ஒரு மேட்ருக்கு போயிட்டு இருக்கோம். சரி நானும் உங்கள் கூட வர்றதுன்னா வாங்கன்னு சொல்லிட்டு ஃபார்மும் வேகமாக போக 2 பேரும் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்க போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக லொக்கேஷனோட ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டாங்க. இந்த சைடில் இல்லை, அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் ஃபாலோ பண்ணி
பைக்கில் போயிட்டே இருக்க அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறவா போலான்னு 2 பேரும் உள்ளே போக பைக்கை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பாப்பாவை கடத்தி வச்சுருக்காங்க. உனக்குலாம் அறிவே இல்லையாடா, ஒரு சின்ன பொண்ணு இப்படி கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி சண்டை போட, சரி அந்த டேட்டாலாம் கொடு, நீ போன தடவை நீ ஏமாற்றிட்ட, இந்த டைம் ஏமாற்ற முடியாது, அந்த டேட்டாஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ இந்த பாப்பா வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு டேட்டாவை கொடுக்குறான். டேட்டாவை கொடுத்தாலும் நான் செக் பண்ணிட்டு தான் தருவேன்னு கம்ப்யூட்டர்லலாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே பாப்பா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்க எல்லாரும் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம பார்க்க பையனும் பையு பையனும் வந்துடுறாங்க. இதோ இங்கே பைக் நிற்குது இருப்பாங்கன்னு சொல்லி யாருக்கோ ஃபோன் பண்ணி பயு பேசிகிட்டு இருக்கா. யாருக்கடா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, பேசாமல் வாடான்னு சொல்லி உள்ளே வரலான்னு பார்க்க இங்கே வந்து இவங்களை விட மாட்டேன்னு சண்டை நடந்துட்டுருக்கு. சண்டையில் கரெக்டாக பார்க்க பையன் ஒருத்த முகரியில் குத்த அடுத்தவன் நீ எவ்வளோ பெரிய ரவுடி ஆடான்னு சொல்லி அப்படியே மாற்றி அடிச்சுக்கிறான். ஃபைட்டு கொஞ்சம் பெருசாக 2 சைட்லேயுமே எல்லாருக்கும் மாற்றி அடிதான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு என்ட்ரி, அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம பையோட அம்மா பாடி கார்ட்ஸோட வர, இது இந்த லேடி கூட இன்னும் நீ சுற்றிட்டு இருக்கியான்னு பையோ பார்த்து கேட்க, டே அது லேடி இல்லைடா எங்கள் அம்மாடான்னு பையோ வந்து பார்க்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் அம்மா கூட இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு வேலையை எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. மற்றவங்களாம் பயந்தோட சரி பாப்பாவை மட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களாம் பின்னாடி ஒரு கார் வருது அதில் வாங்கன்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துக்கு அம்மா போயிடுறாங்க. இவங்க வர வழியில் மறுபடியும் இவங்களை துரத்திட்டு எல்லோரும் வர அங்கே ஒரு கன் ஷூட் நடக்குது. ஸோ சண்டை மாற்றி ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்க சைபர் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. டக்குன்னு ஃபார்முக்கு ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம கிறிஷ் ஆகும்போது அந்த மாதிரி நடந்தது. அது ஞாபகம் வர யாரும் மேலேருந்து ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். திரும்பி பார்த்தா அங்கே ஒரு லேடி, அங்கே ஒரு பொண்ணு அப்படியே கிறிஷை தான் ஷூட் பண்ணுறக்காக அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிறிஸை ஷூட் பண்ண வந்த அந்த கன்னை கரெக்டாக நம்ம ஃபார்ம் போய் முன்னாடி போய் வாங்க ஃபார்ம் அப்படியே ஒரு மாதிரி உயிர் போகிற நிலமையில இருக்கான். ஒரு வழியாக காருக்குள்ளேயும் போயிட்டாங்க. நீ என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல, நான் எதுக்கு ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்தேன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் தெரியுது உன்னை சேவ் பண்ணுறக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ என்னை மிஸ் பண்ணுவியான்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபார்ம் கண்ணை மூட ஃபார்மை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் கிறிஷ். நீ சொன்ன நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடியே செத்து போனால் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோன்னு தெரியாது, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொன்னேன். இப்போ நான் அனுபவிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ப்ளீஸ் வந்துருன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் கிறிஷ். அதோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.